நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடலுக்கான வரிகள் உருவாகி இருக்கு. அது என்ன பாட்டு, அது என்ன நியூஸ் தெரியுமா? கும்கி மூவியோட சாங் கம்போசிங் டைம்ல டைரக்டர் பிரபு சாலமன் சார் கவிஞர் யுகபாரதி சார் கிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு. ரெண்டு காதலர்கள், ஆனா அவங்க காதலை சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க. அந்த பிரிவை நியாயப்படுத்தி ஒரு பாட்டு எழுதுங்கன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. பொதுவாக ரெண்டு பேர் சேரணும், அதை நியாயப்படுத்தி தானே பாட்டு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு காதலர்கள் பிரிய போகிறாங்க. அந்த பிரிவு சரிதான்னு சொல்லி ஒரு பாட்டு எப்படி எழுதுறதுன்னு யுகபாரதி சார் யோசிக்கிறாரு. ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுக்காக அவர் நிறைய புக்ஸ் படிக்கிறாரு, நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாரு, எதுலையாவது ரெஃபரன்ஸ் இருக்காதான்னு பார்க்க. பட் அவருக்கு அப்படி எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் எப்போதும் போல் மார்னிங் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அதில் ஒரு செய்தி, சேலத்துக்கு பக்கத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு. அந்த சூசைட் பண்ணிக்கிட்ட 2 பேரோட பாடியை வாங்கிறதுக்கு 2 பேர் வீட்டில் இருந்தும் அவங்களோட பெற்றோர்கள் நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. அவங்களோட இந்த நியூஸும் அந்த ஃபோட்டோவும் யுகபாரதி சாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்திலிருந்து உருவான வரிகள் தான் இந்த கருத்து மேலே கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. முழுக்க முழுக்க படத்தின் கதைக்காக எழுதப்பட்ட வரிகள் தான் சொல்றாரு. ஒரு குத்து சாங் மாதிரி அந்த பாடல் இருந்தாலும் அந்த சாங்கில் இந்த மாதிரி வர சில வரிகள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவும் சூசைட் பண்ணுறதை ஆதரிப்பதற்கான பதிவு இல்லை. எந்த காரணமாக இருந்தாலும் சூசைட் பண்ணுறது தப்பு தான். கும்கி படத்தில் இடம்பெற்ற சொய் சொய் பாட்டுக்கு பின்னாடி இருந்த தகவல் தெரிவிப்பது மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம். அந்த பாட்டில் இன்னும் வலிமிக்க வரிகளும் இருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்னு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.